இப்ப கூட அங்க நடந்ததெல்லாம் நினைச்சா மனசெல்லாம் பதறுது. அந்த தம்பி தான் நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கு. நான் கூட அவரை சரியான லொடரோட வாயா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன் தான். உண்மைதான். நாம எல்லாரும் சேர்ந்து அவர் என்ன திட்டணும் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வைக்காம நமக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காருமா. உண்மையிலே அவர் கிரேட் தாமா. அவர் எப்பயாவது பார்த்தா சாரி கேட்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு 1000 தேங்க்ஸ் ஆவது சொல்லணும். ஏதோ அந்த பையனுக்கு நம்ம குடும்பத்து மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும் போல இருக்கு. ஆமாங்க. ஆனா இப்படி ஒரு நல்ல பிள்ளைக்கு சிவான்னு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் அன்னைக்கு பேசினதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது தெரியுமா? மனுஷனா அவன் நம்ம சக்திய வாய் கூசாம திருடின்னு சொல்லிட்டாங்க. நாங்க நகையை எடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க பண்ணதான் தப்புன்னு எப்படி பேசினா தெரியுமா? அவனெல்லாம் எப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியல. வளர்த்தவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனுக்கெல்லாம் யார் என்ன புத்தி சொன்னாலும் கொஞ்சம் கூட உரைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பிறவி. இப்படிப்பட்டவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணு கஷ்டப்பட போதோ? எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். விடுமா. இல்லைங்க, மனசே ஆற மாட்டேங்குது. நீ ஏன் அந்த மூத்த பையனை பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம குடும்பத்துக்கு உதவி பண்ணால அந்த சின்ன பையன், அவனை நினைச்சு பாரு. நாம நல்லதே நினைப்போம். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். காத்தில் வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏத்தி வச்ச மெழுகான கோர புல்ல ஓர் நொடியில் வானவில்ல திரிச்சாயே பார கல்ல மர நொடியில் ஈரமண்ண கொழிச்சாயே ஊர அழகி உலக அழகி யாரோ இல்லோன போல பாட்டி நெருங்கி பாப்ப பழகி. டேய் பாட்டு ஆஃப் பண்ணு. ஏன் ப்ரோ? சூப்பர் சாங் தானே ப்ரோ. இப்போ எதுக்கு ஆஃப் பண்ண? உனக்கு என்னதான் பிரச்சனை? நல்ல சாங் தானே. எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்? ரொமான்டிக் சாங் கேட்டாலே காண்டாவற. சரி, உனக்கு ஏதாவது ஃபிளாஷ்பேக் இருக்கா? வேற ஏதாவது டாபிக் இருந்தா பேசலாமா? வேற டாபிக்னா எதை பத்தி பேசுறது? எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கு ப்ரோ? இப்ப எதுக்கு வண்டி நிப்பாட்டின? டேய் இதுக்கு ஏன் இப்ப ஒரு டென்ஷன் ஆகுற? லைஃப்ல கல்யாணம் ஒன்று பண்ணி தானே ஆகணும். பண்ணி ஆகணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏன் பொண்ணுங்க இல்லாம லைஃப்ல வாழவே முடியாது? என்ன ப்ரோ இப்படி கேட்டுட்ட? உன்கிட்ட ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பொண்ணுங்களை பத்தி உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லு. நரகத்துக்கு போறதுக்கான மொத்த கேர் ஆஃப் அட்ரஸே அவங்க தான். பக்கத்துல ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்தா கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க மண்டையை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். டேய்
இல்ல ப்ரோ, தப்பா ஸ்டோர் ஆயிருக்கு, அதான் சொன்னேன். ப்ரோ, பொண்ணுங்க தான் ப்ரோ இந்த பூலோகத்தோட சொர்க்கமே. அந்த சொர்க்கத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ. தேவையில்லாம இந்த மாதிரி பேசி என்னையே டென்ஷன் பண்ணாத. அது எப்படி ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு எண்டிங் வேணும்ல. பொண்ணு வேணாம், கல்யாணம் வேணாம்னா லைஃப்ல என்னதான் சந்தோஷம் இருக்கும் நீயே சொல்லு. நமக்குன்னு ஒரு ஆம்பிஷனை வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாத்தியா? அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் லைஃப்ல வேற எதுவுமே கிடையாதுடா. ஓகே, அச்சீவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுமையாயிடும் ப்ரோ. திரும்பி பார்த்தா உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அச்சீவ் பண்ண சந்தோஷத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணிப்ப? ஷேர் பண்ணிக்கவாது உன் கூட ஒருத்தவங்க இருக்கணும்ல. அதுக்கு தான் ப்ரோ பொண்ணு வேணும், கல்யாணம் வேணும். டேய், இப்படி நினைச்சதாண்டா எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க இல்லாம இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஓ, லைஃப்ல பெருசா சாதிச்சவங்க எல்லாரையும் எடுத்துப்பாரு, பொண்ணுங்க பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. ஓஹோ, அதனால நீயும் இந்த கல்யாணம்னு எதுலயும் சிக்கிக்காம லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ண பாடுறா. போடா டேய், இதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. லைஃப்ல அழகா அடக்கமான ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அழகுக்கு ஒண்ணு அறிவுக்கு ஒண்ணுன்னு பெத்துக்கிட்டு லைஃப் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணும் ப்ரோ. அதுதான் என்னோட ஆம்பிஷன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. திருந்த வேண்டியது நான் இல்ல ப்ரோ, நீ தான். ம், ஏன்னா நான்லாம் இயல்பான மனுஷனா இருக்கேன், நீ தான் இயற்கைக்கு மாறா வாழணும்னு நினைக்கிற. இதுல பாட்டை வேற ஆஃப் பண்ணிக்கிட்டு டேய் கையறா. பாட்டு போட மாட்டியா? முடியாதடா. பாட்டு போட மாட்டா? முடியாதடா. ஓகே, நானே பாடிக்கிறேன். கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. அதுவா நின்னுடுச்சு. ஸ்டார்ட் ஆகலக்கா. என்னாச்சு? என்னன்னு தெரியலக்கா, ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இப்படிதான் அடிக்கடி மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி வா, போதும், தள்ளிட்டு போலாம். வண்டி நிறுத்து ப்ரோ. ப்ரோ வண்டி நிறுத்து. நிறுத்துறியா? நான் பிரேக் போட்டு நிறுத்த வரேன். நிறுத்துடா. இருடா, நிப்பாட்டுடா. எங்க வந்து நிறுத்துறான் பாரு. இரு வரேன். போன உடனே மெக்கானிக் கிட்ட வண்டியை கொடுக்கணும்க்கா. ஹாய். ஹலோ, என்ன இந்த பக்கம்? அதை நான் கேட்கணுங்க, எங்க வீடு இங்க தானே இருக்கு. ஓ ஆமால, சாரிங்க, எப்போ கேட்குற சென்ஸ்ல கேட்டுட்டேன். பரவாயில்லைங்க. எங்க மாவு மில் போயிட்டு வரீங்களா? ஆமா. உங்க அக்கா இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்க போல, பேசவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி தெரியாம பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் சக்தி நீங்க ஹெல்ப் பண்ணதை சொன்னா. இப்ப கோவம் இல்லைல்ல? அப்பாடா. ஆமா, வண்டிக்கு என்ன ஆச்சு? ஏன் தள்ளிட்டு வரீங்க? இதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க, ஒரு தலை சிறந்த மெக்கானிக்கை வச்சுக்கிட்டு நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. அந்த மெக்கானிக்கே நான் தாங்க. அப்போ நீங்க மெக்கானிக் வேலை தான் செய்றீங்களா? ஏங்க, இதெல்லாம் டூ மச்ங்க. ஐ அம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆஃப் த சிவில் டிபார்ட்மெண்ட். ஐயோ, இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. அப்போ வண்டியை ரிப்பேர் பண்ணிடலாமா? ஒன்றும் புரியலையே. இதை பார்த்துடுறேன். வண்டியை ரெடி பண்ணிட்டா
இவங்க உடனே கிளம்பிடுவாங்களே. பிக்கப் பண்ணிடுவோம். ஏங்க இந்த வண்டியை மெக்கானிக் ஷாப் கொண்டு போனாதாங்க சரி பண்ண முடியும். என்னமோ தலை சேர்ந்த மெக்கானிக்னு சொன்னீங்க. எவ்வளோ பெரிய மெக்கானிக்கா இருந்தாலும் ஸ்பேர்ஸ்லாம் இருந்தா தானே சரி பண்ண முடியும். இதுக்கு ஸ்பேர்ஸ்லாம் மாத்தணுங்க. மெக்கானிக் ஷாப் வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவ்வளவு தூரம் தள்ளிட்டு தான் போகணுமா? நீங்க எது கஷ்டப்படுறீங்க? ஏன் நீங்க தள்ளிட்டு வரேன்னு சொல்ல போறீங்களா? முதல்ல இருந்தே நீங்க ரொம்ப வாடுறீங்க. நம்ம கார் தான் இருக்குல்லங்க, அதை சொன்னேங்க. ஐயோ வேணாங்க. எதுக்குங்க கூச்சப்படுறீங்க? வாங்க. டேய் டைம் ஆச்சுடா, வாடா. டேய் இப்ப நீ வர போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு ப்ரோ, வரேன். ஒருத்தன் வாங்க போலாம். நாங்க வரல. எங்க எங்க அண்ணன் இருக்கான் தானே, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. என்ன திருடின்னு சொன்னவர் கார்ல நான் வரணுமா? ஏங்க அது அவன் காரா இருந்தா தானே நீங்க சொல்றது ஓகே. அது ஏன் காருங்க. ஆர்சி புக்கெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. வேணா எடுத்துட்டு வந்து காட்டவா? நான் தாங்க அந்த வண்டிக்கு ஓனரு. வாங்க. ஐயோ வேணாங்க. உங்க அண்ணன் ஏதாவது சொல்வாரு. ஏங்க அவன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷங்க ப்ரோ, கண்ணாடி கீழே இருக்கு. என்னடா ப்ரோ, ஒரு சின்ன ஹெல்ப். ஏய் நீ முத வண்டியில ஏறா. ப்ரோ அவங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ப்ரோ. போற வழியில அப்படியே உங்களை வண்டியில டிராப் பண்ணிட்டு போயிடலாமே. ஏய் என்ன விளாடுறியா நீ? என்ன ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. உனக்கு தேவைன்னா உன் காரை எடுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. என் கார்ல எல்லாம் சான்ஸே இல்ல. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. டேய் அற வாங்க போற, வண்டியில ஏறா. பரவாயில்ல ப்ரோ, அரைஞ்சிக்கோ. ஆனா அவங்களை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாமே. முடியாதுடா. ஓ அப்ப உன்னால முடியாதுல்ல? முடியாது. ஒரு விஷயம் கேட்டு கிடைக்கலன்னா தட்டி பறிச்சுக்கணும்னு ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம பாலிசி. டேய் சுந்தர் போடா. ஏய் வாங்க போலாம். உங்க அண்ணனுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. அது இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க வரோம். சரி வாங்க வாங்க. நான் வண்டியை தள்ளிட்டு வரேன், நீங்க போங்க. நீங்க போங்க. வாங்க. வண்டியில ஏறுங்க. எங்க வண்டி இருக்கு, மா பக்கெட்லாம் இருக்கு. ஆமால, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இவனை வேற சமாளிக்கணுமே. அண்ணன் சார். என்னடா? ஒரு சின்ன ஹெல்ப் அண்ணன் சார். இன்னும் என்னடா பண்ணணுங்கிற? அவங்க வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க சார். அதனால நாங்கெல்லாம் கார்ல போயிடுறோம் சார். நீங்க மட்டும் அந்த வண்டிய இதெல்லாம் ஒரு வண்டி, இதை நான் வேற தள்ளணும். ஏய் டென்ஷன் ஆகாதீங்க அண்ணன் சார். கற்பனை பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இல்லைல்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு அண்ணன் சார். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்க, இப்போ பண்ணுவீங்க. ப்ரோ பார்த்துட்டு நிற்கிறீங்க, கை கொடுத்து தூக்குங்க. ஏங்க பாத்துங்க, நாளைக்கு நான் ஓட்டிட்டு போற வண்டி. பொல்லாத வண்டி. ப்ரோ தூக்கி வை ப்ரோ.
ப்ரோ கீழே இறக்கு. வா ப்ரோ, வந்து ஒரு கைப்பிடி, வண்டியை கீழே இருக்கணும்ல. மறைக்கிறான். மறைக்காத ப்ரோ, நான் மட்டும் இப்படி தனியா இறக்க முடியும்? வா ப்ரோ. ப்ரோ வண்டி இறக்குனா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். வா ப்ரோ. ப்ரோ பாத்து, காஸ்ட்லி வண்டி. ஏய் போடா. நான் போய் இந்த பேக் வச்சுட்டு வரேன். ஏங்க அப்ப வண்டிய இங்கே நிப்பாட்டிக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். சரி கிளம்புங்க. ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? அது ரொம்ப தப்புங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்க வீட்டுல ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடாம போனா அது நல்லா வருகும். ப்ரோ வா ப்ரோ, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். ஏய் காஃபி வேற கேக்குதா உனக்கு? ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா பண்ணியாச்சு. வாடா முதல்ல, லேட் ஆகுது, கிளம்பலாம். லேட் ஆகுதா? வீட்டுக்கு தானே போறோம், அதுக்கு என்ன அவசரம்? நம்ம எப்போ போனாலும் வீடு அங்கே தானே இருக்க போகுது. வா. எதுவும் சாப்பிடாம போனா இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏய் எதுவா இருந்தாலும் உன்னோட வச்சுக்கோ. ஓகே ப்ரோ. ஏங்க அவனுக்கு கொஞ்சம் நல்ல காஃபினா அலர்ஜி. நீங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். நீங்க வாங்க வாங்க வாங்க. மாவு பக்கெட் எடுக்கணும். போ போய் எடு. அதுக்கு நான் என்ன பண்றது? டிக்கி ஓபன் பண்ணுங்க. ம்? அம்மா அத்தை நீங்க கூப்பிடுங்க. அம்மா. என்ன மீனுக்குட்டி, மாவெல்லாம் அரைச்சாச்சா? மீனு குட்டியா? அம்மா தம்பி நீங்களா? வணக்கம் அத்தை. வரவேற்புலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. காய்கறி நறுக்கிட்டு இருந்தேன். நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா, நாங்க வர வழியில வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். இவர்தான் எங்களை கார்ல கூட்டிட்டு வந்தாரு. கஷ்டம் வரும்போதெல்லாம் உங்களை அனுப்பிடுறாரு போல இருக்கு கடவுளு. ஆமா அத்தை. கல்யாணத்திலயும் நீங்க தான் எங்க மானத்தை காப்பாத்துனீங்க. இப்பவும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்னத்த இப்படி பேசிட்டீங்க? நம்மளாம் சொந்தமாயிட்டோம் அத்தை. சொந்தத்துக்குள்ள தேங்க்ஸ்லாம் அதுக்கு சொல்லிக்கிட்டு. வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டே இருக்கீங்க. ஐயோ ஆமால. தம்பி உட்காருங்க, இதோ காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபிலாம் வேணாம் அத்தை. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்கு மொத தடவை வந்திருக்கீங்க. இருங்க காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. அம்மா. ஏய் நீ என்னடி பின்னாடியே வர? தம்பி தனியா உட்காந்துட்டு இருப்பார்ல, பேசிட்டு இத கொடு. அத்தை சொன்ன மாதிரி நம்ம தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாமே. வாங்க வாங்க. ஏய் எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க? நான் உன்னையே பார்த்துட்டு இருக்கேனா? நல்ல காமெடி. கல்யாண மண்டபத்துல நீ என்ன சொன்ன? பிரச்சனையே என்னால தானே. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. பிரச்சனை எப்பவுமே உன்கிட்ட தான் இருக்கு. எப்ப நீ எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம திருடின்னு வாய் கூசாம சொன்னியோ, இனி உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு தான் முடிவு பண்ண. ஆக்சுவலா உன் மேல இருந்த கோபத்துக்கு
நீ இருக்கிற கார்ல கூட நான் ஏறி இருக்க கூடாது. ஆனா உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு உன் தம்பி கூப்பிட்டதுனாலதான் என்னால மறுக்க முடியல. என் லைஃப்ல இனிமே உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் மனசுல உன் மேல இருக்கிற கோவம் போற வரைக்கும் உன் முன்னாடி வந்து நான் நின்னுட்டே தான் இருப்பேன். உன்னை இரிட்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏய் வாயை முட்டு முத இங்க இருந்து போ. ஐயோ மாமா, இங்க இருந்து போக எனக்கு மனசே வர மாட்டேங்குதே. உன்ன என்ன செய்வீங்க மாமா? நீங்க உட்காரலன்னா என் காலு. பரவாயில்ல, நான் உட்காந்துறேன். என்னடா நம்மகிட்ட காஃபி வேணும்ட்டு அம்மாட்ட காஃபி வேணான்னு சொல்றேன்னு தானே பாக்குறீங்க? அது சும்மா ஃபார்மாலிட்டிக்குங்க. நான் வேணான்னு சொன்னா அத்தை என்ன விடவா போறாங்க? இல்ல நீங்க தான் விட்டுருவீங்களா? மீன்குட்டி, உங்களை அத்தை அப்படித்தானே கூப்பிட்டாங்க. மீனாட்சின்ற பேரோட மீனுக்குட்டின்ற பேரு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அதான் அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். ஏன் நான் அப்படி கூப்பிடக்கூடாதா? ச்சே, இப்படி பார்க்கும்போது உங்க மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? சரி அதை விடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்படி வெளியில நிக்கிறது முறையில மாமா. வீட்டுக்குள்ள வாங்க, மாமாக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபி போட்டு தரேன். இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா கிளம்பிரு. சரி, காஃபி பிடிக்கலனா விடுங்க, அது பித்தம். நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. நான் வேணும்னா நீச்சல் தண்ணி கொண்டு வரட்டா? லைட்டா உப்பு போட்டு குடிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். ஹீட் குறைஞ்சு அப்படியே கூலா ஆயிடுவீங்க. சேவா எரும மாடு.